ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு கருவாட்டு குழம்பு. வாங்க அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. எனக்கு இந்த பாத்திரத்தில் செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாத்திரம் வந்து என்ன தெரில, எனக்கு இந்த பாத்திரம் எந்த பொருள் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதான் நான் இந்த பாத்திரம் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். அதில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் குழம்பு. அதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சிட்டோன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு வந்து 1 டீஸ்பூன், வெந்தயமும் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. பூண்டு வந்து ஒரு கையளவு. நீங்கள் பூண்டு நிறைய சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பூண்டு நிறைய கூட போட்டுக்கலாம். ஒருத்தவங்க பூண்டு இடித்து போட்டுப்பாங்க. நான் பூண்டை முழுசாக தான் போடுறேன். ஒருத்தவங்களும் பிடிக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. பூண்டு இடிச்சியும் போட்டுக்கோங்க, இல்லை உரிச்சியும் போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணுங்க. வதங்குற டைமில் 2 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் தான். அது வந்து ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை 2 வந்து கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த வெங்காயம் வதக்கிறது தான் இந்த குழம்போட டேஸ்ட்டுங்க. எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குங்க, அதான் நான் கொஞ்சம் இதுவாக பேசுகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி, ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 3 தக்காளி நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்தா குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் அதை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஒரு தக்காளியை போட்டுட்டு நல்லா இதை வதங்கணுங்க. இது கூடயே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டால் அந்த வெங்காயம் தக்காளியெலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கே தெரியும் மஞ்சத்தூள் எல்லாம் குழம்புலேயே சேர்ப்பாங்கன்னு. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா கொஞ்சம் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஏன்னா நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறோம்ல, அதுக்காக ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். அதுக்காக தான் அந்த ஸ்மெல் வரும்ல, அதுக்காக போட்டால் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இதை நல்லா வதக்கிடணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, நான் வந்து இன்றைக்கி என்ன காய் எடுத்துருக்கேன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை அதை எடுத்துருக்கேன். நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க எப்போமோ நான் சமையல் பண்ணுவேன். நான் வீட்டில் இருக்கிற காயை வச்சு தாங்க குழம்பு பண்ணுவேன். எப்போமோ இருக்கிறத வச்சு தான் செய்வேன் நான். எங்கள் வீட்டில் வந்து அப்போ கத்திரிக்காய் இருந்துச்சு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஒரு 2 இருந்துச்சு, பலாக்கொட்டை வாங்கியிருந்தோம், பலாப்பழம் அந்த கொட்டை கொஞ்சம் இருந்துச்சு. அதை போட்டு இன்றைக்கி அந்த கருவாட்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த 3 காய் தான் நான் யூஸ் பண்ணிக்கினேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கருணக்கிழங்கு, அந்த சுண்டல் மாதிரி ஒன்று போடுவாங்க, அது பேர் எனக்கு தெரியலங்க, கருவாட்டு குழம்புக்கு ஃபேமஸாக போடுவாங்க, அதை கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் காயெல்லாம் நல்லா வதங்கணுங்க இந்த எண்ணெயிலேயே. இப்போ வர ஆடி மாதமாக கருவாட்டு குழம்பு ரொம்ப ஃபேமஸ். இதில் வந்து நம்ம 3 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தக்காளியை ஊற்றி அதையும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. என்ன சொல்ல வந்தேன்னா, இது வந்து ஆடி மாதம். ஆடி மாதத்தில் வந்து கூழ்னா கருவாடு குழம்பு தான் ரொம்ப ஃபேமஸ். கருவாட்டு குழம்பு பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. கருவாடு குழம்பு 2 நாள் வச்சு சாப்பிட்டா விட சூப்பராக இருக்கும். அப்படி இருக்கோங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்பு. அப்புறம் இது நல்லா வதக்கிடணுங்க. வதக்கிட்டு புளி வந்து ஒரு 2 எலுமிச்சப்பழ அளவு புளியை வந்து, எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளி 2 அதே மாதிரி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அளவு சொல்கிறேன், ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து மிளகாத்தூள் நான் சின்ன டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்க. அதுக்காக வந்து ஒரு 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா இது சின்ன டீஸ்பூன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. இது நல்லா வதங்கணும். இது கூட வந்து சைடிஷ் வந்து நான் அன்றைக்கி கீரை பொரியல் செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. கீரை பொரியலும் ஒரு வேக வச்ச முட்டையும் வச்சு சாப்பிட்டாவே செம்மையாக இருக்கும். இல்லைன்னா அப்பளம் கூட வறுத்து சாப்பிட்லாம். இந்த கருவாட்டு குழம்புக்கு வெறும் அப்பளம் வறுத்து சாப்பிட்டாலும் அப்படி இருக்கும் கருவாட்டு குழம்புலாம். அந்த வாசனையே அப்படியே செம்மையாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் யாரோ கமெண்டே போட மாட்டீங்க. கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. நான் அடுத்தது எந்த மாதிரி வீடியோ போடலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். இப்போ நான் அந்த மிக்சியை வந்து இது பண்ணி வச்சேன்ல, தக்காளி அரைச்சி வச்சேன்ல, அந்த மிக்சியை வந்து சும்மா தண்ணி ஊற்றி அதை அலசி இதில் ஊற்றிட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் தக்காளி இருக்கும்ல சொல்லிட்டு. இதில் நம்ம ஊற வச்ச புளியை வந்து நம்ம குழம்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரைச்சி வச்சுது அதை இதில் ஊற்றிக்கணும்.
நான் வந்து குழம்பு வந்து வீட்டில் வந்து ரொம்ப திக்காக சாப்பிட மாட்டாங்க, லிமிட்டாக தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ புளி தண்ணி ஊற்றிருக்கேன். அதான் தண்ணியாக. அவ்வளோதாங்க. இதை ஊற்றிட்டு இப்போ வந்து கடைசியில் உப்பு இருக்காங்க, நீங்கள் முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த குழம்பு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், செமையாக இருக்குங்க இந்த குழம்பு. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் அடுத்தது எந்த மாதிரி வீடியோ போடலாம், இல்லைனா என்ன நீங்கள் எதனா கொஸ்டின் கேட்கலான்னா கூட கேட்கலாம். இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் அதுக்கு வீடியோ போடுங்க, இல்லைனா இந்த மாதிரி வீடியோ போடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சமையல் எதனா இந்த சமையல் போடுங்க, அந்த சமையல் போடுங்க, எது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். எனக்கு அப்படியே எல்லாமே தெரியுது நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதை போடுறேங்க. இப்போ நான் உப்பு போட்டுக்கினேன், ஏன்னா உப்பு வந்து கம்மியாக இருக்குது, நான் பார்த்தேன், உப்பு போட்டுட்டேன். இதை நல்லா கலரிட்டு என்ன பண்ணணும், அவ்வளோதான். அது கொதிக்க வரணும், கொதிக்கணும். அது அந்த கொதிக்கிற டைமில் வந்து தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பழையசாக பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. அந்த ஐ பாயிண்ட்னு ஒன்று இருக்கான், எனக்கே தெரியல. அந்த ஐ பாயிண்ட் கொடுங்க. அது கொடுத்தா தான் வந்து இப்போ பாருங்கள், நான் மூடி வச்சேன்னா கொஞ்சம் கொதிக்குது. சரி, காய் இன்னும் கொஞ்சம் வேலையை சொல்லிட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டேன். அந்த ஹைட் பாயிண்ட் கொடுத்தா தான் வந்து அந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து நிறைய இடத்துக்கு கொண்டு போகுமா. நீங்கள் அதை கொடுக்க மாட்டீங்க. அதே மாதிரி பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து அதே மாதிரி என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா தள்ளி தள்ளி பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு. நானாக இப்போ தான் புதுசாக வீடியோ போடுறேங்க. உங்கள் சப்போர்ட்டு தான் எனக்கு இருந்தால் தான் நல்லது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எனக்காக. நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து இந்த கருவாடு கடையில் தாங்க வாங்கினேன். 3 பேக்கெட் கருவாடு வாங்கினேன். நல்லா அந்த கருவாடை கழுவிட்டு இந்த கொதிக்கிற டைமில் இந்த கருவாடை போடணுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் கருவாடெல்லாம் உடஞ்சி போயிடும். இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டைலாம் வெந்த டைமில் நல்லா கொதிச்சுட்டு அப்போ தான் இந்த கருவாடு போடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோ பார்த்தா தள்ளி தள்ளி பார்க்காதீங்க ஃப்ரெண்ட். ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாங்களோ யூடியூப் அவ்வளோ தூரம் வந்து நம்ம இதுவை வந்து கொண்டு போவோமா வீடியோவை. எனக்கே தெரில, இப்போ தான் தெரியுது. நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? அவ்வளோதாங்க. இப்போ கொத்தமல்லி இலையை கிள்ளி போட்டுடணும். இந்த கருவாட்டு குழம்பு உங்களுக்கே தெரியும் எதுக்கு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அப்படி சொல்லுறது, உங்களை நம்பி தாங்க நான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களாம் ஒரு ஃபேமிலிங்க எனக்கு. நான் அடிக்கடி சொல்கிறேன்ல, அந்த மாதிரி தான். அவ்வளோதான். இதுதான் நம்ம வீட்டு கருவாட்டு குழம்பு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா தலைன்னு கொதிக்கணுங்க. சர்மிக்கு இந்த குழம்பு பிடிக்கவே பிடிக்காது. சர்மியாக அன்றைக்கி இந்த குழம்பு சாப்பிட்டா. ஏன்னா அவளுக்கு கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புலாம் பிடிக்காது. சரி ஃப்ரெண்ட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.